நோட்டு வந்து ஒரு முக்கியமான மெமரிஸ் இருக்கும். இதுல வந்து விஜயனோட எல்லா போட்டோவும் நான் கலெக்ட் பண்ணி வாங்கி ஒட்டியிருப்பேன். இன்னைக்கு விஜயன் பர்த்டே, பிறந்தாள் வாழ்த்துக்கள் விஜயன். அதுக்கப்புறம் வந்து இதுல எல்லா போட்டோவுமே ஒட்டிருப்பேன். நம்ம அந்த சின்ன வயசுல இருக்கும்போது வந்து அந்த சீட்டு போய் தீர்த்தோம்னா அதுல வந்து ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து எது மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் எது நமக்கு ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. அது பெரிய ஸ்டிக்கர் வந்து நடுவுல இருக்கும். அது நம்பர் கிடைக்கிறதே நம்ம கஷ்டமா இருக்கும். மோஸ்டா அதான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும். அப்புறம் வந்து இங்க வருது பாட்டு புக்கு. இதுதான் பாட்டு புக். அப்போ இதுலதான் வந்து பாட்டுலாம் வந்து வாங்கி ஸ்கூல்ல உட்காந்து பாடிட்டு இருப்போம் பாரு. துப்பாக்கி கத்தி வந்து பாட்டு புக்கு. நீங்க அந்த மாதிரி பாட்டு புக்கு ஏதாவது வந்து வச்சிருந்தா சொல்லுங்க. இது பிரிண்ட் கலர் பிரிண்ட் வந்து கடையில போயிட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த போட்டோ பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கிற பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா வந்து இதுதான் இப்போ வேலையே. வேலை இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தா விட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்க பாத்துருவேன். எல்லாத்தையும் எங்க விஜயம் இருந்தாலும் அதை எடுத்துருவேன். இது வந்து ஒரு புக் வாங்கணும். அந்த புக்கில் வந்து இது தந்துருந்தாங்க. அந்த புக்கு பாருங்க, இதுதான் இது. இந்த புக்கில் விஜய் நம்ம தேர்ந்தோம். அதுல வந்து தந்தது நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கத்தி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். காதலுக்கு மரியாதை பழைய இதுவும் இருந்துச்சு. இருந்தோடனே நான் கட் பண்ணி ஓட்டினேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம். எல்லாம் வந்து விஜய் எனக்கு ரொம்ப ஃபேவரட். புலி பாருங்க, புலி படம்லாம் யாருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் புலி படம். 3 டைம் பார்த்தேன். பல டைம் பார்த்தேன். சன் டிவில போட்டாலே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது பத்தாதுன்ட்டு எவ்வளோ பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. ஒட்டாமலே இன்னும் வளர்த்துறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த புக் ஒன்று இருக்கும். இது பாருங்க, இந்த புக்லேயும் வந்து எல்லாமே வந்து விஜய் பற்றி ஃபுல்லாகவே இருக்கும். இதில் ஒரு இது வரைக்கும் நடித்த படம் எல்லாத்தோட லிஸ்ட்டுமே இருக்கும். லாஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் நடித்த படம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து விஜய் என்னோட எதை பார்த்தாலும் நான் வந்து உடனே அதெல்லாம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுவேன். இப்போ இதெல்லாம் பாருங்க, யூடியூப்ல அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிடுவேன். நான் கலெக்ட் பண்ணி அதை ஒட்டுறது தான் வேலையா. இது எப்படி சொல்றது, ரொம்ப தீவிரமான ரசிகன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் விஜய். விஜய்னா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். விஜய் அவனுக்கு பிடிக்கும். அவருக்கு பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேரோட மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து லைக் பண்ணுங்க. பாய்.